Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் புத்தாடை வாங்க ஏராளமான மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், தீபாவளி நெருங்கி வருவதை ஒட்டி புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதற்கான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு வாரம் காலமே தீபாவளி பண்டிகைக்கு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதே திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய 4 ரத வீதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து துணி கடைகளாக இருக்கட்டும், மற்ற பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும் என அனைத்து கடைகளிலுமே தற்பொழுதே பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. அதுவும் இன்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று காலையில் 4 ரத வீதிகளிலும் மக்கள் கூட்டம் மிக குறைவாக காணப்பட்டது. இன்று மாலை சரியாக 5 மணிக்கு மேல் அதிக அளவில் மக்கள் கூட்டம் இருப்பதால் 4 ரத வீதிகளை சுற்றிலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தீபாவளி பண்டிகை என்றாலே பெரும்பாலான பொருட்கள் வாங்குவதற்கு திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமல்லாமல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்தும் கூட பெரும்பாலான பொதுமக்கள் இந்த திருநெல்வேலி 4 ரதவிலும் இருக்க இந்த சுவாமி நிலைப்பேர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4 ரதவிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைவீதிகளுக்கு குடும்பமாக வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது வழக்கம். அந்த காட்சியில் நாம் நேரலையிலே காணலாம். நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த கிழக்கு ரதவீதி பகுதியில் தற்பொழுதே பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த 4 ரதவீதிகளையும் சுற்றி தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் அதிக ஆர்வத்துடன் குடும்பமாக வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. தீபாவளிக்கு இன்றும் ஒரு வாரம் காலம் இருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்குவதற்கும், அது மட்டுமில்லாமல் ஒரு திருவிழா மற்றும் பண்டிகை என்றாலே நெல்லையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த இனிப்பகங்களிலும் அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் காணப்படுகிறது. பெரும்பாலான ஸ்வீட்ஸ் கடையிலும் கூட இந்த முன் ஆர்டர் கொடுக்கக்கூடிய அந்த பணிகளும் ஒரு புறம் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த கீழ ரதவீதி பகுதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால் போலீசார் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாளையங்கோட்டை மார்க்கெட், திருநெல்வேலி ஜங்ஷன் மற்றும் திருநெல்வேலி டவுன் ஆகிய பகுதிகளில் இந்த தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவில் மக்கள் கூட்டம் வருகின்ற காரணத்தினால் பல்வேறு இடங்களில் வந்து போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இந்த தீபாவளி விற்பனை குறித்து பேசுவதற்காக விற்பனையாளர் ஒருவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். தீபாவளி நெருங்குது, ஒரு வாரம் தான் இருக்குது. விற்பனை எப்படி இருக்குது? பொதுமக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது? கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப கம்மி சேல்ஸு. இன்னமும் தான் இன்னும் 4 நாள் இருக்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டல்லாக இருக்குண்ணா. நம்ம இங்கே என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே சின்னத்துறை அங்கெல்லாம் சென்னை சில்க் தான் திறந்தனால ஃபுல்லாக அங்கே தான் மக்கள் போகிறாங்க. அவ்வளோ சாலையோர கடைகளுக்கு கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப டல்லு. ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நினைக்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த வியாபாரிகள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது பராசக்தி. பெரும்பாலான பொதுமக்கள் வந்து பெரும்பாலான பெரிய நகை கடைகளை மற்றும் துணி கடையை அந்த கடைகளை தேர்ந்து கொண்டு போகிறாங்க என்றும் இந்த சாலையோர கடைகளில் கூட விற்பனைகள் மிக மந்தமாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தீபாவளி பண்டிகைக்கு மேலும் ஒரு வார காலங்கள் இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர் உத்தரவின் பேரில் திருநெல்வேலி மாநகர பகுதியில் மட்டும் சுமார் 150க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. பராசக்தி. தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சரவணன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை வண்ணாரப்பேட்டையில் புத்தாடை வாங்க ஏராளமான மக்கள் குவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்கலாம். பாவேந்தர், வணக்கம். தீபாவளி நெருங்குவதை ஒட்டி பொதுமக்கள் புத்தாடைகள் வாங்க குவிந்து வருகின்றனர். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு உள்ளது? அது குறித்த விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் மக்கள் வந்து இன்றைக்கி கூடி அவங்களுக்கு தேவையான புத்தாடைகள் முதல் பட்டாசு வாங்க வரக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜிஏ ரோடு. எம்சி ரோட்டில் 1000க்கும் மேற்பட்ட துணிக்கடைகள் இருப்பதனால இங்கே ஏராளமான பொதுமக்கள் வந்து இன்று காலையிலிருந்து குவிந்து தங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் புத்தாடைகளை வாங்குவதற்காக குவிஞ்சிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகையொட்டி ஆடைகள் வாங்குவதற்காக திருவெற்றியூர், ராயபுரம், வியாசர்பாடி, பெரம்பூர், ஆர்கே நகர்,
புதிய வண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் இன்று குவிஞ்சிருக்காங்க. ஏராளமாக குவிஞ்சிருப்பதனால இந்த பகுதிகளில் எந்த ஒரு குற்ற சம்பவமும் நடைபெறாமல் இருப்பதற்காக நூற்றுக்கணக்கான காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக வெளி மாவட்டங்களிலிருந்து இந்த பகுதிக்கு துணி வாங்க வருவது வழக்கம். ஏனென்றால் இந்த பகுதிகளில் சாதாரண நாட்களாகவே தள்ளுபடி விலைகளில் தான் இங்கே துணிகள் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து பண்டிகை காலங்களில் கூடுதல் தள்ளுபடி கிடைக்கும் என்பதனால ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்காங்க. குறிப்பாக கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, பொன்னேரி, மீஞ்சூர், பெரியபாளையம், மாதாவரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. சென்னை பொறுத்தவரை 18,000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழைய வெண்ணாரப்பேட்டையில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் சில இடங்களில் காவலர்கள் இல்லாத சூழல் என்பது பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பொதுவாக பொதுமக்கள் கூடக்கூடிய பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவாங்க. ஆனால் வண்ணாரப்பேட்டையில் பெரிய அளவில் காவலர்கள் இல்லாதது என்பது ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை தீநகரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வணிகத்திற்கு முக்கியமான இடமோ அதே போல் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ஜிஆர் ரோடு முக்கியமான ஒரு சாலை, அந்த அளவிற்கு வணிகம் செய்ய அளவுக்கு ஏராளமான கடைகள் இருக்கக்கூடிய சம்பவம் என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் இப்போ பொருள் வாங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டு பெறலாம் அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு உணர்ந்திருக்காங்க, பொருட்கள் எந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. சார் வணக்கம், எங்கேருந்து வரீங்க? இப்போ பொருட்கள் வாங்க வந்திருக்கீங்க, கூட்டம் எப்படி இருக்குது? கூட்டம் நிறைய தான் இருக்குது. நாங்கள் சென்னை பெரம்பலூர்ந்து வரோம். சிவகுமார், பெரம்பூர். கூட்டம் அதிகமாக தீபாவளி பர்ச்சேஸ் வாங்க இதாக இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். தீபாவளி ஹாப்பியாக கொண்டாடுங்க. வெடி வெடிக்கும் போது பார்த்து விடுங்க, குழந்தைங்கள பார்த்து இது பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. இப்போது உங்கள் வந்திருக்கீங்களா, பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, காவல்துறையினர் எந்த அளவுக்கு இருக்காங்க? பாதுகாப்பு கொஞ்சம் கருவாக தான் இருக்க முடியுது. காவல்துறை இது வரைக்கும் நாங்கள் கண்ணில் பார்க்கல. இருந்தாலும் கொஞ்சம் காவல்துறை போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எப்படி சேஃப்டின்னு இந்த தீபாவளிக்கு தெரியாது. ஏன்னா கூட்டம் ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் எல்லாம் சேஃப்டியாக இருக்க மக்களுக்கு, அதுதான் நான் என்னோட அறிகிறேன். தீபாவளி பண்டிகை ஒட்டி இங்கே ஏராளமான குவிஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு பெறலாம். நீங்கள் இங்கே புத்தாடைகள் வாங்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது ஆஃபர்ஸ்லாம், போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்குது? பாதுகாப்புலாம் கரெக்டாக பண்ணுறாங்கண்ணா, ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் பயங்கர கூட்டம், காலையிலேருந்து நாங்கள் இன்ன வரைக்கும் கூட்டத்தில் இருக்கோம். நாங்கள் எங்கேருந்து வரீங்க? வில்லிவாக்கம்ண்ணா. பொதுவாக ஆஃபர்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி தான் ரேட்டும் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, போலீஸ் கொஞ்சம்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க. கொஞ்சம் இது வேணும். இன்னும் கொஞ்சம் போன வாட்டியோட இந்த வாட்டி கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதற்கு முன்பு இந்த பகுதிகளில் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 4 உயர் கோபுரங்களை வச்சு காவல்துறை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி 2 கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் ஒரு கோபுரம் சரியான முறையில் வேலை செய்யாமல் அப்படியே இருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் பாதுகாப்பு குறைபாடுகளோட மக்கள் கூட்டமும் அதிகரிச்சிருக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.